அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெத்தலையை வச்சு நம்ம பண்ணுற ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 11 வெத்தலை போதுங்க. 11 வெத்தலை, 11 காயின். நீங்கள் அதில் என்ன எழுதி உங்களுக்கு மனசில் என்ன நடக்கணும் நினச்சி எழுதி வைக்கிறீங்களோ அது 11 நாட்களெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக நடக்குங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன மேம் அதில் எழுதணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து சனி அமாவாசை. ஓகேங்களா? 30ஆம் தேதி சனி அமாவாசை வந்துட்டு சனிக்கிழமைன்றது வந்து அனுமனுக்கு உகந்த நாள். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, 11 வெத்தலை எடுத்துக்கோங்க. வெத்தலை எடுத்து அந்த காம்புகளை கிள்ளிட்டு 11 ரூபா காயின் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 11 வெத்தலையும் காம்பு கிள்ளினதில் அந்த காம்பு கிள்ளின வெத்தலையில் உங்களுக்கு என்ன வேணுமோ, கடன் தீரணும்னா கடன் தீரணும்னு எழுதுங்க. 10 லட்சம் வேணும்னா 10 லட்சம், இல்லை கணவன் அன்பாக இருக்கணும்னா கணவன் அன்பாக இருக்கணும், சண்டை வரக்கூடாது, என்ன நினைக்கிறீங்களோ, ஒரு வீடு கட்ட போகிறோம், இல்லை ஏதோ இடம் வாங்க போகிறோம், என்ன மனசில் நினைக்கிறீங்களோ, இல்லை 10th 12th தான் பிள்ளைகள் வந்துட்டு அதிகமாக மார்க் எடுக்கணும், பிள்ளைகளுக்கு எந்த கை கால் சுகமும் வரணும், எந்த நோய் நொடியும் இல்லாமல் கை கால் சுகத்தோடு இருக்கணும், என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க. எழுதிட்டு அந்த 1 ரூபா காயினை வைங்க. 1 ரூபா காயினை அது மேலே வச்சு இது மாதிரி நல்லா மடிச்சிருங்க. மடித்து அதுக்கு மேலே ஒரு வெள்ளை கலரோ இல்லை எதாக இருந்தாலும் சரி நூல் எடுத்து ஒரு பொட்டனை மாதிரி நீங்கள் கட்டிடுங்க. கட்டி அந்த 11 கட்டி ஒரு இடத்துல வச்சுருங்க. சாமி ரூமில் வச்சு 11 நாளும் நீங்கள் மனசால் வேண்டிக்கிட்டு சாமி அறையில் பூஜை பண்ணுங்கன்னா பத்தி சூடம் பெருத்தி சாமி கும்பிடுங்க போதும். இல்லை மேம் நடுவில் ஒரு நாள் நான் எங்கேயோ போயிட்டேன், இல்லை நடுவில் எனக்கு உடம்பு சரியில்லை, பண்ண முடியலைன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து தான் பண்ணி ஆகணும். இல்லை ஒரு நாள் விட்டுட்டேன், அதில் 2 நாள் பண்ணியிருந்தேன், இதில் 7 நாள் பண்ணலாமா, 8 நாள் பண்ணலாமா, மொத்தம் 11 நாள் தானே கணக்கு, அதெல்லாம் கிடையாது. தொடர்ச்சியாக 11 நாள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக 11 நாள் நீங்கள் முடிக்கும் போதே உங்களுக்கான டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும், மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஐதீகம். ஸோ நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு மாலை நேரம் இதை வந்து பண்ணுங்கள். சாமி கும்பிடுங்க எல்லோரும். 11 வெத்தலையும் 11 ரூபாய் 1 ரூபாய் வச்சு 11 நாள் முடிஞ்ச உடனே இந்த 11 பொட்டனை இருக்குது பார்த்திங்களா, அந்த 11 பொட்டணத்தையும் கலட்டி அந்த 11 ரூபாயை எடுத்து 11 ரூபாயும் பெருமாள் கோயிலோ அனுமால் கோயிலில் இருக்கிற உண்டியல்லையோ போட்டுருங்க. மனசால் வேண்டிக்கிட்டு அந்த 11 ரூபாயை மனசால் வேண்டிக்கிட்டு அந்த பெருமாள் கோயிலில் போட்டுருங்க. பெருமாள் கோயிலையோ அனுமால் கோயிலையோ எதுலையாவது போட்டுருங்க. அண்ட் இந்த வெத்தலை அந்த நூலையும் கால்படாத ஒரு இடத்துல போட்டுருங்க, இல்லை தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். நீங்களே வித்தியாசத்தை பார்ப்பீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.